உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் யாவருக்கும் வாழ்த்துரை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொண்டு அவரை விசுவாசிக்கவும் அவர் கீழ்ப்படியவும் தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம். இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான ஜனங்கள் உலர்ந்து அவர்கள் பலவிதமான நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தேவன் அவருடைய அநாதிய தீர்மானத்தைப்படி கிருபையின்படி அவரை அறிந்து கொள்ளுகிற, அதாவது உலகத்தையும் உலகத்துக்கு உள்ளவைகளையும் மனுஷனையும் உண்டாக்கின அந்த தேவனை அறிகிற ஒரு அறிவு கிடைத்தது தான் ஒரு பெரிய பாக்கியம். அதான் பெரிய ஒரு ஆசீர்வாதங்கள், ஒரு உன்னதமான ஒரு அனுபவங்கள். அந்த அனுபவங்கள் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் தொடர்ந்து இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பாக தேவன் பெயரிட்டு அழைத்தவர்கள் என்ற தலைப்பில் நாம் சிலரை வார்த்தையில் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். போன வாரத்தில் இஸ்மவேலை குறித்து, இஸ்மவேல் பிறப்பதற்கு முன்பாகவே தேவன் அவனுக்கு பெயரை கொடுத்தார். இஸ்மவேல் என்றால் என் அங்கலாய்ப்பை. இந்த வார்த்தை ஆகாருக்காக சொல்லப்பட்டதான், இஸ்மவேலுக்காக சொல்லப்பட்டது. ஆகாருக்காக தான். ஆகார் தான் தேற்றுகிறார். அவள் தான் சூழ்நிலைகள் எல்லாரும் கைவிடப்பட்டு மறக்கப்பட்ட நிலையில் இருந்தாள். அதனால தான் ஆகாரை திடப்படுத்தும் போது, ஆகாரே உங்களைப்பு நான் என்ன செய்தேன் கேட்டேன். அதுக்கு ஒரு என்ன அடையாளம்னா, உனக்கு ஒரு பையன் பிறப்பான், அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. ஒரு பெரிய தீர்க்க தரிசனம். அது ஒரு பெரிய தீர்க்க தரிசனம். அவன் எதிர்காலத்தில் இந்த பூமியில் எப்படிப்பட்டவனா இருப்பான். நம்ம ரொம்ப அந்த இடத்துல கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம், அவன் துஷ்டனா இருப்பான்னு சொன்னோன்னே கடவுளுடைய மனதில் அவன் துஷ்டனா இருப்பாங்கிறது இல்லை. அவன் அங்கலாய்ப்பை தீர்க்குபடி கொடுக்கப்பட்ட பிள்ளை. நீ அவனுக்கு உண்டாக்கின தேவனை குறித்து சரியா என்ன செய்யணும், போதிச்சுக்கணும். இன்னைக்கு இந்த போதனை இல்லைன்னா பிள்ளைகள் கெட்ட பிள்ளைகளாக மாறுகிறது, பிரயோஜனம் இல்லாத பிள்ளைகளாக மாறுகிறது, உங்களுக்கு ஒரு கண்ணீரை உண்டாக்குற பிள்ளைகளாய். ஆனால் இஸ்மவேல் கண்ணீரை துடைக்கிறவன். இஸ்மவேல் கண்ணீரை துடைக்கும்படி தேவன் மனதில் இருக்கப்பட்ட ஒரு பிள்ளை. ஆனால் அவன் எதிர்காலத்தில் அவன் கண்ணீரை உண்டாக்குறவனாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம பிள்ளை கொஞ்சம் சரியாக கவனிக்கலாம், பிள்ளைங்க எப்படி மாறுகிறது. அதே பிள்ளை தான் நாளைக்கு ரொம்ப கொஞ்சின பிள்ளை தான், மார்பில் தூக்கி போட்டு வளர்த்த பிள்ளை தான், இரவும் பகலும் பிள்ளைக்காக நம்ம வாழ்க்கையை தியாகம் பண்ணி இருக்கிறோம். அதே பிள்ளைக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நமக்கு கண்ணீரை வர வைக்கிறது, வேதனை உண்டாக்குறது. காரியம் என்னவென்றால், தேவனை அறிகிறதை அந்த பிள்ளைகள் மறந்து விட்டார்கள். நாம் சொல்லிக் கொடுக்க மறந்து விட்டோம், அதை நடத்த நாம் மறந்து விட்டோம், நிர்விசாரமாக இருந்து விட்டோம். பிள்ளைகளை நடத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. ஒரு ஊழியக்காரனாய் போதிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்குது. ஆனால் பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் அவர்களுக்கு இந்த போதனையை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிள்ளைகளை பைபிள் படிக்கதான் கவனிக்கணும், ஜெபம் பண்ணுறதான் கவனிக்கணும், சிநேகிதத்தை கவனிக்கணும், அப்படி ஆக்டிவிட்டிகள் கவனிக்கணும். அது செயல் சரியில்லைன்னா உடனே அதை கண்டிக்கணும், பிறம்பு எடுக்க வேண்டியதை பிறம்பு எடுக்கணும். எடுத்து அந்த பிள்ளைகளை சரியான பாதையில் நடத்தலன்னு சொன்னால் அந்த பிள்ளை பின்காலத்தில் நமக்கு என்ன செய்யறது, துஷ்டனாக மாறிவிடுகிறது. ஆனால் தேவன் மனதில் இருப்பது அவன் துஷ்டன் அல்ல, கண்ணீரை துடைக்கிறவன். அடுத்து நாம் தியானித்தோம் ஈசாக்கை குறித்து. ஈசாக்கு என்றால் நகைப்பு, உள்ளான மனுஷன் உண்டாகிற மகிழ்ச்சியை காட்டுகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் நல்ல ஒரு கவனித்து பாருங்க. ஆபிரகாமுக்கு மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறாரு,
துக்கமா இருக்கிறாரு. வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டுச்சுது, உன் சந்ததி இப்படிலாம் ஆசீர்வதிக்கப்படவேண்டு. ஆனா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறவே இல்லை. இதனால ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் துக்கமும் பாரமும் அவர்களை நிறைத்து கொண்டு இருந்தது. செல்வம் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் அவர்களுக்கு என்ன இல்லை? ஒரு புத்திரன் இல்லாதபடினாலே துக்கம் உள்ளவர்களாக இருந்தார். தேவன் ஆபிரகாமின் துக்கத்தை சந்தோஷம் மாற்றும்படிதான் ஈசாக்கு என்கிற ஒரு புத்திரனை கொடுத்தார். ஈசாக்கு என்றால் நகைப்பு அல்லது மகிழ்ச்சி. உங்க உள்ளத்துல உரிய மகிழ்ச்சியை உண்டாக்குவது தேவனுடைய சித்தம். அதனால்தான் நான் துக்கமா இருப்பது ஆண்டவருடைய சித்தத்துல கிடையவே கிடையாது. அதை மாலையில் தியானித்தோம். அன்னைக்கெல்லாம் மாலை யாராவது வரமாட்டேங்கிறோம். அது என்னமோ தெரியல, ஒரு நேரம் கொஞ்சம் வந்துட்டு போனா போதும். இதெல்லாம் எதை காட்டுதுன்னு சொன்னா, நம்ம மனதில் தேவனுக்கு பயப்படுகிற பயமும் இல்லை, தேவனை நேசிக்கிற ஒரு உணர்வு நமக்கு இல்லை பாருங்க. அதான் உண்மை. இதை உண்மை. கர்த்தரை குறித்து நீங்க ஒரு விஷயத்தை கவனிச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு பிரியமான ஒரு நபரை பார்க்கணும்னு எவ்வளவு ஆசைப்படுவீங்க. எத்தனை முறை சில அம்மாமார் பாருங்க, பிள்ளைங்க வீட்டுக்கு எத்தனை நேரம் போயிட்டு வருவாங்க தெரியுமா? பையன் வீட்டுக்கு போக மாட்டாங்க, பொண்ணு பக்கத்துல இருந்து அந்த பொண்ணு வீட்டுக்கு அப்பப்போ போய் 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 பார்த்துட்டே இருப்பாங்க. ஏன்னா பிரியம் அது மேல இருக்குது. நேசர் மேல நமக்கு பிரியம் இல்லை. நேசர் மேல என்ன? பாட்டு பணி, நேசர் என்னுடையவரை, அவர் மேல நமக்கு ஒரு அன்பு கரிசனை இருந்தா அனதான் பாருங்க, கர்த்தர் நல்லவர்கள் ருசித்து பார்த்துட்டான். அவங்களால மணிக்கணக்கில் பைபிள் படிக்காம இருக்கவே முடியாது, அதை தியானிக்காம இருக்கவே முடியாது. நீங்க படின்னு சொன்னா அதுக்குள்ள போகவே போகாது. அந்த நேசத்தை உண்டாக்குறது, அந்த விருப்பத்தை, ஆண்டவர்கள் ஒரு பெரிய அன்பு உண்டாகணும் பாருங்க. அதனால வேதம் சொல்லிட்டு, அன்பு இல்லாதவன் தேவனை அறியவே முடியாது. நீங்க உங்க அறிவை வச்சு தேவனை அறிய முடியாது, உங்க புத்தியை வச்சு தான் தேவனை அறிய முடியாது. அன்பு இருந்தா மட்டும்தான் அன்பை அறிய முடியும். அன்பு இருக்கவனுக்கு தான் அன்பின் நேசர் அறிய முடியும். அவருடைய நேசம் எவ்வளவு பெரியது என்பதை, அவர் எப்படிப்பட்ட அழகான சிஸ்டத்தை என் வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையில் இதெல்லாம் விளங்கிட்டேன்னா தோல்வியை நாம் தூர தள்ளிடலாம், வெற்றியை சுதந்திரத்துக் கொள்ள முடியும், வெற்றியான ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முடியும். இன்னைக்கு நிறைய கண்ணீர் பள்ளத்தால் தான். நீங்க தேசத்தை எடுத்துட்டீங்கன்னா மகிழ்ச்சியா இருக்கிறவங்க ரொம்ப கம்மி தான். நீங்க ஒரு பெரிய பணக்காரங்க, செல்வந்தர்கள் இதனால மகிழ்ச்சியா இருக்க நினைச்சுக்காதீங்க. துக்கம் உள்ளவர்கள் தான் அதிகமா இருக்கிறார்கள், பாடு உள்ளவர்கள் அதிகமா இருக்கிறார்கள். மகிழ்ச்சியா இருக்கிறவங்க ரொம்ப கம்மி. நான் ரொம்ப மகிழ்ச்சியா பார்க்கணும், யாருக்கிட்ட பார்க்கல தெரியுமா? அந்த பிளாட்ஃபார்ம்ல நரிக்கிறவங்களை படிச்சு பார்த்தீங்கன்னா அவன் முகத்தை கொஞ்சம் நின்று மகிழ்ச்சி பாருங்க, இருக்காங்களா இல்லையா? அவங்க கணவன் மனைவியும் பேசிட்டு இருக்கிறத கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அந்த லாங்குவேஜ் நமக்கு முடியாது, ஆனா முகத்துல நம்ம அதை நல்லா விளங்க முடியுது. அந்த பிள்ளைகள் பேசிட்டு இருக்கிறத கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நம்மகிட்ட நிறைய சொத்து இருக்குது, பணம் இருக்குது, அழகான படிப்பு இருக்குது, நல்ல வீட்டில் கட்டில் மெத்த ஏசி எல்லாம் இருக்குது. ஆனா மகிழ்ச்சி உள்ளத்தில் இருக்குதான்னா இல்லை. ஆனா அவனுக்கு கட்டில் இல்லை, மெத்தை இல்லை, பணம் இல்லை, ஒண்ணு இல்லை, சாப்பாடு கூட அப்பப்போ தான் பண்ணிடணும். ஆனா மனதில் இருக்கிற மகிழ்ச்சியை கொஞ்சம் கவனித்து பாருங்க. மகிழ்ச்சியை மீச்சூருக்கு போற வழியில அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் கொஞ்சம் போனீங்கன்னா நிறைய அவர்களை பார்க்கலாம், நிறைய பேர் இருக்கலாம். ஒரு நாள் ஒரு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே அங்கே நிற்க வேண்டிய அவசியம் இருந்துச்சு. நின்று கவனிச்சிட்டே இருந்தேன். நான் இந்த பைக்கில் ஸ்டாண்ட் போட்டு அதே நின்று போயிடுச்சிருந்தேன். அப்படியே வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்குது விளங்கிட்டேன். வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த மகிழ்ச்சி அவங்களை பார்க்க முடியுது. இன்னைக்கு நம்ம இடத்துல வேதத்தில் சொல்லப்பட்ட மகிழ்ச்சி இல்லவே இல்லை. கவலை இருக்குது, உழைக்கிறோம், பிரயாசப்படுகிறோம், பணத்தை எடுத்துட்டு வர்றோம், ஆனா கவலை தான் நிறைய இருக்குது. அழுகிறோம், வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கிறோம், என்ன பண்றது, என்ன செய்கிறது நேற்று. ஆனா வேதம் சொல்கிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் துக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. கர்த்தர் பார்த்தார் பாருங்கள், அவள் பெயரை மாற்றி அவள் சொன்னார், நீ ஒரு குமாரனை பெறுவான், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. அந்த நிமிடத்திலிருந்து என்ன சந்தோஷமா இருங்க. அப்படியே வீட்டு கதவுக்கு பின்னாடி அம்மா நிற்கிறாங்க. தேவதூதன் ஆபிரகாம் பேசுறாரு, எப்போ உற்பத்தி காலம் வரும் அன்னைக்கு உன்னுடைய மனைவி இவ்விதமாய் ஒரு அழகான
குமாரன் பெற்றெடுப்பார் சொன்ன உடனே இந்த அம்மாவுக்கு நகைப்பு உண்டாகுது. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது, நகைத்தார்கள். நகைப்பு அப்படிங்கிறது பாருங்க, இது வெளி தெரிகிற காரியம் இல்லை, உள்ள தெரிகிற காரியம். மனசுக்குள்ள ஒரு பெரிய நகைப்பு உண்டாகுது. ஒரு பக்கம் எப்படிமா இருக்கும், பரியாசம் பண்ற மாதிரி இருக்கும், இன்னொரு பக்கத்துல பெரிய சந்தோஷம். இப்ப திடீர்னு யாராவது ஒருத்தர் வந்து நம்ம முன்னாடி வந்து நிறுத்தி, சிஸ்டர் நீங்க என்ன அழகா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க, எனக்கு எப்படி இருக்கும்? ஓகே பிரதர், என்ன போய் சொல்றீங்க, நானே கருப்பா இருக்கிறேன், என்ன போய் அழகுன்னு சொல்றீங்களா? இப்படி நகைப்போம். ஆனா உள்ளத்துல எப்படி செய்வோம்? உள்ளத்துல பெரிய மகிழ்ச்சி இருக்கும். ஓ, நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். இருக்குவா இருக்காது? இருக்குவா இருக்காது? இதான் நேச்சுரல் உண்மையான வாழ்க்கை. பிராக்டிக்கலான வாழ்கிற வாழ்க்கை இதுதான். வாழ்க்கையில் நடிப்பு வாழ்க்கை இருக்கக்கூடாது. யதார்த்தமான தேவனை உண்டாக்கிய நோக்கத்தோடு இணைந்து வாழ்கிற அற்புதமான ஒரு வாழ்க்கையை தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, சத்தியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த அறிவை நாம் இழந்து போய்கிட்டு இருக்கிறோம். தேவனை நேசிக்கிறதுல ரொம்ப குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய துக்கங்களும் பாரங்களும் உண்டாகிட்டே இருக்கிறது. இன்றைக்கு மூன்றாவது ஒரு நபரை குறித்து நாம் தியானிக்க வாசிப்போம். 1வது புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 9வது வசனம். இதோ உனக்கு பிறக்கப் போகிற குமாரன் அமைதியுள்ள புருஷனாய் இருப்பான். சுற்றிலும் இருக்கும் அவன் சத்துருக்களை எல்லாம் விலக்கி அவனை அமர்ந்திருக்க செய்வேன். ஆகையால் அவன் பேர் சாலமோன் எனப்படும். அவன் நாட்களில் இஸ்ரவேலின் மேல் சமாதானத்தையும் அமெரிக்கையும் அரணுவேன். மீண்டும் ஒரு முறை எல்லாம் சேர்ந்து வசிக்கலாமா? எல்லாம் சேர்ந்து வசிக்கிறோம். இதோ உனக்கு பிறக்கப் போகிற குமாரன் அமைதி உள்ள புருஷனாய் சுற்றிலும் இருக்கும் அவன் சத்துருக்களை எல்லாம் விலக்கி அவனை அமர்ந்திருக்க செய்வேன். ஆகையால் இப்போ சாலமோன் என்றால் என்ன அர்த்தம்? சமாதானம். கேட்கவில்லை? சாலமோன் என்றால் சமாதானம். இப்ப இந்த வார்த்தை எப்படி சமாதானம் உனக்கு எப்படி உண்டாகுறது காட்ட பாருங்க. இதோ உனக்கு பிறக்க போகிற குமாரன் அமைதி உள்ள புருஷனை இருப்பான். எப்படிப்பட்டவனா இருப்பான்? அமைதல் உள்ள. இதெல்லாம் கர்த்தருடைய பிளான் எப்படி இருக்கு பாருங்க. ஒரு குழந்தை கூட பிறக்க போகும்போது அந்த குணம் எப்படி இருக்கணுங்கிறது கூட கர்த்தர் டிசைட் பண்றாரு. அவர் டிசைட் பண்றாரு. இந்த ரகசியங்கள் எல்லாம் விளங்கும் போதான் பாருங்க, நம்முடைய பிள்ளைகள் எதிர்காலத்தில் எப்படி இருக்கணுங்கிறத நம்ம வேதத்தின் ஆலோசனை கேட்டு சத்தியத்தை உபதேசத்தை அறிந்து நீங்க செயல்பட ஆரம்பித்தா நம்மளால் டிசைட் பண்ண முடியும். எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துல இந்த உபதேசங்கள்லாம் தெரியாதனால தான் நிறைய விஷயத்தை டிசைட் பண்ணவே முடியல. சரியான வழியை எங்களுக்கு தெரிந்து கொள்ள முடியல. இப்ப நிறைய பாடு நாங்க பட்டிருக்கிறோம், உபத்திரத்தை பட்டிருக்கிறோம். உபத்திரத்தை படும்போதுதான் கர்த்தர் சமுத்திரம் போய் நிற்கிறோம். ஆண்டோட சமுத்திரம் ஏன் இந்த பாடுகள் வருகிறது, இந்த வேதம் எனக்கு என்னதான் கற்றுக் கொடுக்கிறது என்று ஒவ்வொரு எழுத்தாய் நாம படிக்க ஆரம்பிக்கும் போது சில நேரம் பார்க்க ஒரு அதிகாரம் ஒரு நாள் ஆகி படிக்கிறது, சில நேரத்தில் 5 அதிகாரம் 6 அதிகாரம் படிப்போம், சில நேரத்தில் ஒரு அதிகாரம் படிக்கிறதுக்கு ஒரு நாளாகும். ஏன்னா ஒவ்வொரு எழுத்தாய் படித்து அதை தியானிக்க 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 கடவுளுடைய பிளான் என்ன இருக்குது, மனுஷனை குறித்து கடவுள் என்ன வைத்திருக்கிறாரு, அப்ப இதெல்லாம் எதற்காக வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு, வாக்குத்தத்தத்தை கொடுத்து கர்த்தர் அப்படி திட்டத்தை நிறைவேற்றுகிறாரு. ஆனா ஏன் பிள்ளைகள் இப்படி பிறக்கிறது, ஏன் குறைவுள்ளதாய் பிறக்கிறது, ஏன் வேதனை உள்ளதாய் பிறக்கிறது, ஏன் துன்மார்க்கனாய் இந்த பிள்ளைகள் பிறக்கிறது, இவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் காரணம் என்ன என்று கவனித்து பார்த்தால் தேவனிடத்தில் இல்லை, நம்மிடத்தில் தான் குறைகள் இருக்கிறது. ஆனால் தான் வேத அழகா உன் பிள்ளைகளுக்கு நீ கருத்தாய் போதுகிறார்கள். நம்ம இன்னைக்கு பிள்ளைகளோட ரொம்ப பேசுறது இருக்கா? பேசுவோம். எதெல்லாம் வந்து பேசுவோம்? அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை வந்து பேசுவோம். அது தேவை இது தேவைன்னு பேசுவோம். இதைப்படி அதைப்படி இதெல்லாம் பேசுவோம்.
என்னைக்காவது பிள்ளைகளோடு இருந்து கர்த்தரை குறித்து பேசியிருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. என்ன ரொம்ப அற்புதமா பாருங்க, பரிசுத்தமான சந்ததி அப்படின்னு வேதம் சொல்லுது. பரிசுத்தமான சந்ததி அப்படின்னா கரை திரை பிழை இல்லாத ஒரு அழகான சந்ததியை இந்த பூமியில உண்டாக்கணும்னா, பிறக்கணும்னு சொன்னா அது யாருடைய அதான் சபை. ரொம்ப முக்கியமா சபை கர்த்தர் வைத்திருக்க நோக்கம். சபை கூடல் ஏன் விடக்கூடாது? சபை கூடல அற்பமா நினைக்க கூடாது. நமக்கு ஒரு நல்ல உபதேசங்கள் தேவை. அப்ப அவங்க வார்த்தைகளை படித்து தியானித்து தங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கேற்றதை அமைக்கும் போது அவர்களில் இருந்து கரை திரை இல்லாத ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க முடியும். புதிய ஏற்பாடு அதை நம்ம காட்டுது. புதிய ஏற்பாடு அதை காட்டு பரிசுத்தமான சந்ததியை பிறப்பிக்கும்படி பெற்றெடுக்கும்படி. அவ சபையில பாருங்க, இப்படிப்பட்ட சந்ததியை உருவாக்குவதற்கு சபையை வைத்திருக்கிறார். சபையில வாக்குவாதம் இருக்கக்கூடாது, முறுமுறுப்பு இருக்கக்கூடாது, எரிச்சல் இருக்கக்கூடாது, குற்றம் சாட்டுதல் இருக்கக்கூடாது, குற்றம் காணுதல் இருக்கவே கூடாது. குற்றத்தை மன்னித்து அவர்களுக்கு போதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதனால சொல்றார்கள், சபை கூடுதலை சிலர் விட்டு விடுவது போல நீங்கள் விட்டு விடாதீர்கள் அப்படின்னு சொல்கிறார். இன்னொருத்தர் காட்டுறாரு, விட்டு விடுகிறவர்களுக்கு நீங்கள் புத்தி சொல்லி அவர்கள் என்ன செய்யுங்க, அழைத்து கொண்டு வரணும் அப்படிங்கிறாரு. புத்தி சொல்லணும் அப்படின்னா குற்றத்தை பார்க்காதீங்க, அவங்களுக்கு புத்தியை சொல்லுங்க. புத்தியை சொல்லி அவங்களுக்கு சமாதானத்தை விதைங்க, அவங்களுக்குள்ள சமாதானத்தை உண்டு பண்ணுங்க. ஏன்னா சமாதானம் தான் கடவுளுடையது, கர்த்தருடையது. அதனால்தான் இயேசுவானவர் மரித்து பரலோக செல்வதற்கு முன்பாக சொன்ன விஷயம், என்னுடைய சமாதானத்தை அவங்களுக்கு நான் நிறைய பணத்தை வச்சுட்டு போறேன்னு சொன்னாரா? உன் நிறைய கோல்டு கொடுத்துட்டு போறேன்னு சொன்னாரா? உன் நிறைய வீடு வாசல்லாம் கொடுத்துட்டு போறேன்னு சொன்னாரா? இந்த வார்த்தையை நான் சொல்லல. அதுக்கு பதிலாக என்ன சொன்ன, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போறேன், என்னுடைய சமாதானத்தை. அப்போ தேவனுடைய பெரிய ஐஸ்வர்யம் எது, தேவனுடைய பெரிய வல்லமை எதுன்னு சொன்னா சமாதானம். அதனால சொல்லும்போது மலைக்கு சொல்கிறார், சமாதானம் பண்ணுகிறவர்கள். அப்போ நமக்குள்ள சமாதானம் இல்லாம இன்னொருத்தர் சமாதானம் கொடுக்க முடியுமா? நானே ஒரு எரிச்சல் ஆகி நான் போய் ஒருத்தர்கிட்ட போய் என்ன சொல்ல முடியும்? சமாதானம் கொடுக்க முடியுமா? எனக்கு எரிச்சலை தான் கொடுக்க முடியும், எனக்கு கோபத்தை தான் கொடுக்க முடியும், எனக்கு பொருளாதாரத்தை கொடுக்க முடியும், பொருளாதார சிதை. அப்ப இது பரிசுத்தமானதா வாழுமா? உருவாக்கப்படுமா? சந்ததி உருவாக்குமா? இங்கே சாலமோன் குறித்து சொல்கிறார், இதோ உனக்கு பிறக்க போகிற குமாரன் அமைதியில் உள்ள புருஷனாய் இருப்பான், சுற்றிலும் இருக்கும் அவன் சத்துருக்களை எல்லாம் விலக்கி அவனை அமர்ந்திருக்க செய்வேன். அந்த வார்த்தையை படிக்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இது கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பண்ற மாதிரி பண்றாரு, ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிற மாதிரி கொடுக்கிறாரு. இந்த வார்த்தை யாருக்கு கர்த்தர் கொடுக்கிறாரு? தாவீது வாழ்க்கையில சமாதானம் இருந்துச்சுதான். அந்த வார்த்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, யாருக்கு இந்த வார்த்தை கொடுக்கிறார் வாக்க? அப்ப ஏன் தாவீதை பார்த்து தாவீது எடுத்து உடன்படிக்கை கர்த்தர் பண்றா பாருங்க. உனக்கு இந்த வார்த்தை ரொம்ப நல்லா குடிக்கிறாங்க. இதோ உனக்கு பிறக்க போகிற குமாரன் அமைதல் உள்ளவன். தாவீது வாழ்க்கையில் அமைதல் இருந்துச்சுதான். கவனிச்சு பார்த்தீங்கன்னா தாவீத மாதிரி நொறுக்கப்பட்டவன் யாருமே கிடையாது, தாவீத மாதிரி அவமானப்படுத்தப்பட்ட ஆள் யாரும் கிடையவே கிடையாது, தாவீத போல சத்துருக்கள நெருக்கப்பட்டு ஓடின மனிதரும் யாரும் கிடையாது. நம்ம கேட்கிறோம், ஆண்டவரே தாவீதை ஆசீர்வதித்த போல நான் ஆசீர்வதியும். ஆனா தாவீத பாருங்க, சொந்த குமாரனே அவரை கொலை செய்ய பார்க்கிறார், நண்பர்கள் விரோதிகளாய் மாறுகிறார்கள், அவனை பிசாசுகள் வஞ்சிக்கிறது, பலவிதமான உபத்திரவங்கள், பாடுகள், பெற்றோர்கள். நல்ல கவனிச்சு பார்த்தீங்கன்னா பிறந்த நாள்ல இருந்து தாவீது நிலம் எப்படி இருந்து சொன்னா, பெற்றோர் கூட அவனை வனாந்தரத்தில் தான் வாழும்படி வைக்கிறார்கள். வனாந்தரத்துல ஆண்டுகளை மேய்த்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனாக தான் வளர்க்கப்படுகிறான். ஆனால் தேவனை அறிகிற அறிவு அவனிடத்தில் இருந்தபடியினால் பிற்காலத்தில் அவன் எதிர்காலம் எப்படி இருக்க போது, சந்ததி எப்படி இருக்க போதுங்கிற வெளிப்பாடு அவன் கொடுக்கிறார். உனக்கு ஒரு அற்புதமான குமாரன். அப்ப நிறைய பிள்ளைகள் பிறந்தார்கள். அந்த பிள்ளைகளை குறித்து எப்படி பேசுறேன், ஆனா யாரை குறித்தா பேசுறாரு? சாலமோனை குறித்து பேசுறாரு. சாலமோனே, உனக்கு ஒரு பையன் பிறக்க போகிறான், அவன் எப்படிப்பட்ட பையனா இருக்க போறான்? எத்தனை நம்புறீங்க? இன்று முதல் என் வீட்டில் அமைதியில் இருக்கிற எத்தனை நம்புறீங்க? ஆமே, அமைதியில் வரணும்னு நினைக்கிறீங்க, வராது நினைக்கிறீங்க, வந்தே ஆகணும். வீட்டுக்குள்ள என்ன செய்யறோம்? அன்னைக்கு ஒரு சாலமோன் பிறந்தாக்கார இன்னொரு பிள்ளை பிறப்பு நினைச்சிடாதீங்க.
அப்படி எடுக்கிறாங்க. இந்த சத்தியம் உங்களுக்குள்ள குழந்தை மாதிரி பிறக்கணும். இந்த வசனம் உனக்குள்ள பிறக்கணும். இந்த வசனம் உனக்குள்ள பிறந்துச்சுன்னா, உருவாச்சுன்னா, கருவாக இது உருவாச்சுன்னா, இதை நீங்க வளர்த்தெடுங்க. இந்த சத்தியத்தை உங்களை வளர விடுங்க. இதை நீங்க அப்படியே பூரணப்படுத்துங்க. இந்த சத்தியம் உங்க வாழ்க்கை அப்படியே விடுதலையாக்கி சுற்றிலும் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கும். சுற்றிலும் பூரணமான சமாதானத்தை தேவன் கட்டளையிடுவார். நீ துக்கத்தையும் சஞ்சலத்தையும் வருத்தத்தை கண்ட நாட்களுக்கு சமமாக மகிழ்ச்சி நாட்களை என் ஆண்டவர் கொடுப்பார். ஆண்டவரை என்னிலே ஒரு சமாதானம் வேண்டாம். அதுதான் சாலமோன் அப்படிங்கிற வார்த்தை அப்படியே எடுத்துக்கிடணும். என்னில் ஒரு சாலமோன் பிறக்க போகிறான். எதை நம்புறீங்க? எனக்கு யார் பிறக்க போறான்? ஆமே, அப்படிதானே? அப்படியே நடக்கும். நிச்சயம் பாருங்க, அப்படியே கர்த்தர் வார்த்தை செய்வார். இதெல்லாம் ஜீவனுள்ள வார்த்தைகள். வானத்தை பூமி உண்டாக்கிற கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள். இந்த வார்த்தைகளுக்கு எதிர்மறையாதான் வேற சக்தியில் வேலை செய்கிறது. இதை கெடுக்கிறது. அதான் கவலைகள் போடுது, குற்றத்தைப்படுது, அவமானத்தை உண்டாக்க பார்க்குது, இப்படி விஷயத்தெல்லாம் செய்கிறது. இல்ல, வேதம் உனக்கு சொல்லுகிறது, சத்தியம் உனக்கு காட்டுது. இது பாஸ்டர் ராஜனுடைய வார்த்தை கிடையாது. இது கர்த்தர் உன்னை குறித்து அவர் மனதில் வைத்த திட்டம். இது கர்த்தர் சபை குறித்து மனதில் வைத்த நோக்கம். இந்த வசனங்கள் எதிர்காலத்துக்கு குறித்து கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போ அன்னைக்கு ஆகாருடைய நிலைமை என்ன? அவள் கண்ணீரை துடைப்பதற்காக தான் சொன்னாரு. இவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? உன் அங்கலாய்ப்பெல்லாம். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உனக்கு பெரிய நகைப்பு உண்டாக போகிறது. இங்கே இப்பொழுது தாவீதை பார்த்து சொல்லுகிறார், தாவீதே, எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இந்த வசனத்தை அப்படி ருசித்து படிச்சீங்கன்னா தான் ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் படிக்க முடியும். இல்லை அப்படி படிக்கணும், அப்படி ஒரு வாழ்க்கை எடுக்கும், படிக்கணும், அப்படி வாழ்க்கை எடுக்கும். சரி, இந்த மாதிரி என் வாழ்க்கை உண்டான எப்படி இருக்கும், என் குடும்பம் இப்படி உண்டான எப்படி இருக்கும், சபை இப்படி வந்தால் எப்படி இருக்கும். நான் சபை இப்படிதான் பார்க்குறேன். சபைகளை எப்படி பார்க்குறேன்? இந்த மாதிரி பார்க்குறேன். எப்படி இருக்கணும்? சமாதானம் உள்ள சபையா இருக்கணும், நகைக்கிற சபையா இருக்கணும், அங்கலாய்ப்பால் நீக்கப்பட்ட சபையா இருக்கணும். சபையில் ஒருத்தர் கூட அங்கலாய்ப்போடு இருக்கவே கூடாது. ஆமென் தானா? ஒரு நபர் கூட இருக்கவே கூடாது. அதனால கருத்தாய் போதி, இது முதிர் வயதிலும் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கணும். ஆனால் பார்க்க பிள்ளைகள் எல்லாம் உள்ள கொண்டு வந்து உட்கார வச்சு கேட்க வைக்கணும். அப்படி கேட்க உள்ள போக 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 என்ன செய்யும்? அங்கலாய்ப்பு விலகும், அப்படி நகைப்பு உண்டாகும், அடுத்து சமாதானம் உண்டாகும், சுத்திலும் நல்ல அமைதல் உண்டாகும். அமைதல் இல்லைன்னா வாழ்க்கை எப்படின்னு நினைக்கிறீங்க? ஒரு 2 நாள் முன்னாடி திடீர்னு அப்படியே ஹார்ட்ல எப்படின்னா ஏதோ ஹார்ட் அட்டாக் போடுற மாதிரி, அப்படியே ஹார்ட் அவுக்குற மாதிரி இருக்குது, சஞ்சலமா இருக்குது, வருத்தமா இருக்கு. சில காரியங்கள் அப்படியே மைண்ட்ல வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. அது எனக்கு இரவு தூக்கம் விட என்ன செய்ய மாட்டேங்குது, வர மாட்டேங்குது. 2 மணிக்கு 1 மணி வேலையிலே இருக்கிறேன். எனக்கு அப்படியே சஞ்சலம், வருத்தம். இந்த பிரசங்கத்தை பண்ணிட்டு மறுநாள் எனக்கு அவ்வளவு வருத்தங்கள், சஞ்சலம் அப்படின்னு சூழ்நிலைக்கு பாருங்க, அவ்வளவு இருக்குது. ஒவ்வொரு பிரசங்கத்தை பண்ணும்போது அதோடைய தாக்கத்தை அப்படி உணர்றேன். அப்படியான ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள்? சஞ்சலத்தில், வருத்தத்தில், துக்கத்தில் இருக்க இரவை வேதனையோடு கழிக்கிறார்கள். அநேகருடைய வாழ்க்கையில இரவு சமாதானம் இல்லை. ஆமாவே இல்லையா? நான் சொல்றது கரெக்டா? இது தீர்க்கதரிசனம் சொல்ற வார்த்தைகள். தீர்க்கதரிசனம் அநேகருடைய குடும்ப வாழ்க்கையில சஞ்சலத்தை தான், துயரத்தை தான், வேதனையை தான் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. அதுக்கு தான் கர்த்தர் விடுதலை கொடுப்பதற்காக இந்த வார்த்தை. தேவன் பிறப்பதற்கு முன்பாகவே, ஒரு மனுஷன் பிறக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய தீர்க்க சொன்ன கர்த்தர் பிறந்த நமக்கு அதை செய்யாமல் இருப்பாரோ? நிச்சயமா அதை செய்வாரு. அந்த வார்த்தை கேட்கிற நம்முடைய வாழ்க்கை அதை செய்வாரு. நீங்க பயப்படாது இருங்க. சஞ்சலத்தோடு இரவ கழிச்சுட்டு இருக்கிறீங்க, துக்கத்தோடு வேதனையோடு நாட்கள் கழிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, சமாதானம் இல்லாதபடி இருக்கிறீங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை தேவன் சபையில் இராதபடிக்கு ஒரு நல்ல சூழ்நிலை கர்த்தர் உண்டாக்குவார் என்று நான் கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன். கிறிஸ்து வார்த்தையை நம்புகிறேன். எத்தனை பேர் நம்புறது மட்டும் ஆண்டவரை வாழ்க்கையில விரும்புகிறேன். ஆண்டவரை என் துக்க நாட்களும் சஞ்சல நாட்களும் அமைதல் இல்லாத நாட்களும் முற்றிலுமாக நிர்மலமாக்க விடட்டும். ஆண்டவரை அது என் எல்கை விட்டு விலகி போகட்டும், என் எல்கை விட்டு முற்றிலுமாக விலகட்டும். அந்த தேவனுடைய நேசத்துக்குள்ள, தேவனுடைய அன்புக்குள்ள, தேவனுடைய கடந்து போக எவ்வளவு அற்புதமாக சஞ்சலமும் வருத்தமும் சாதனை எப்படிலாம் இருக்கும் தெரியுமா? எவ்வளவு வேதனைப்படுத்த தெரியுமா?
எவ்வளவு வேதனைப்படுத்து தெரியுமா? சில வார்த்தைகள் அப்படியே. ஒரு நபர் போன்ல பேசுவோம், எங்க இருக்கீங்க, நம்ம குறிப்பிட்ட ஒரு இடத்துல இருக்குன்னு சொன்னேன். உடனே அந்த சொன்ன ஒரு வார்த்தை பாருங்க, என்ன பாஸ்டர் உங்களுக்கு ஒரு வேலையே கிடையாதா, எப்போ பாரு மருத்துவம் இப்படி இருக்கீங்க, அப்படின்னா நீங்க ஊழியரே சரியில்லையா? அந்த வார்த்தை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்படியே இருதயத்தை உடைக்கிற மாதிரி. இருதயத்தை அவங்க விளையாட்டா சொன்னாங்களா அல்லது எப்படி அப்படின்னு எப்படி வேணாலும் சொன்னாலும் அந்த வார்த்தையில் ஒரு வல்லம் இருக்கு பாருங்க. அந்த வார்த்தையில் என்ன இருக்குது? சிலது விளையாட்டா சொன்னது போல இருக்கும், ஆனா நம்ம இருதயத்தை எப்படி செய்யும்? குத்தும், இருதயத்தை உடைக்கும். சொல்றவன் கோளுக்கார சொல்றது எப்படி சொன்ன மாதிரி இருக்குமா? நீதிமன்றம் படிச்சு பாருங்க. விளையாட்டுக்கு தான் சொன்னேன், எப்படி சொன்னேன்? விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அப்படி சொல்லிட்டு போயிருவான். ஆனா சொல்லப்பட்ட கேட்டவனுக்கு மனம் எப்படியும் நொறுக்கப்படும், உடைக்கப்படும், காயப்படும், துன்பப்படும். அவன் வேலை என்னது? வந்த வேலையை நெருப்பு போட்டு அவன் போயிட்டே இருப்பான், அவன் போயிட்டு இருப்பான். ஆனா காயப்படுகிறவர்கள் நாம், காயப்படுகிறவர்கள் நாம், உடைக்கப்படுகிறவர்கள் நாம், நெருக்கப்படுகிறவர்கள் நாம், துன்பப்படுகிறவர்கள் நாம். அந்த வார்த்தை கொஞ்ச நேரம் அப்படியே சமாதானத்தை கொஞ்சம் அப்படியே ஒரு ஆட்டம் போடுற மாதிரி ஆச்சு பாருங்க. என்ன எப்படி சொல்ற? அடுத்து டக்கு கத்துற வார்த்தை உண்டு. உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடம் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன். உடனே ஆண்டவர் அப்படி வசனத்தை, அதனால வசனம் உள்ள இல்லைன்னா நம்ம சோர்ந்து போயிடுவோம், சத்தியம் இல்லைன்னா நம்ம உடனே சோர்ந்துரும். வார்த்தை டக்குன்னு அடுத்த செகண்ட் வந்துச்சு, உடனே திடப்படுத்திட்டு அப்படியே பேசிட்டு உடச்சுறேன். நீங்க சொன்ன வார்த்தைக்கு ரொம்ப சந்தோஷம், சொன்ன வார்த்தைக்கு சந்தோஷம். நான் உடனே வார்த்தை, மாரடிகளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்பட தேவரின் என்னோடு இருக்கிறார். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே என் நேசர். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே என் தேவன் ஒருவரே. என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே என் தேவன் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே என் தேவன் ஒருவரே. கடனாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், கடனாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். என் கடன்களை சொல்லி சொல்லி கலங்க வைப்பார்கள், என் கடன்களை சொல்லி சொல்லி கலங்க வைப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே என் தேவன் ஒருவரே. நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். என் நோய்களை சொல்லி சொல்லி போக வைப்பார்கள், என் நோய்களை சொல்லி சொல்லி போக வைப்பார்கள். எந்த நிலையில் நான் எல்லா கரெக்ட் படமா என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே என் தேவன் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே என் தேவன் ஒருவரே. உன் நிலைமைய ஒரு கூட்டத்துக்கு எப்படி தெரியும்னா, அது உன்னை சொல்லி நோக்கடிக்கிறதா இருக்கும். ஆனா உன் நிலைமை என் ஆண்டவருக்கு மட்டும் எப்படி தெரியும் சொன்னா, என் பிள்ளைய இதுல இருந்து நான் விடுதலையாக்கணும், என் பிள்ளைய இருந்து மீட்டெடுக்கணும்
அப்படி அந்த மட்டும் அன்பு மட்டும் தெரியும் பாருங்க. என் நேசரத்துல மட்டும்தான், என் நேசரத்துல தான் அந்த அன்பு தெரியும். அந்த உலகம் உன்னை வேற மாதிரி பார்க்கும். தாவீதுடைய வாழ்க்கையில நெருக்கலாம் உண்டாயிடுச்சு, இந்த பாடுகள்லாம் உண்டாயிடுச்சு. இப்படி பாடுகளின் நெருக்கத்தில் இருக்கிற தாவீதுக்கு தேவன் ஒரு மனதுக்கு ஒரு பெரிய சமாதானத்தை கொடுக்க விரும்பினார். அவனுக்கு ஒரு நல்ல சூழ்நிலை கொடுக்க விரும்பினார். ஏனென்றால் யுத்தங்கள் பண்ணி ரத்தங்கள் சிந்தி பலவிதமான துன்பங்களை அனுபவித்து அவன் ராஜ்யரியம் பண்ணி கொண்டிருக்கும் போது, இப்போ ராஜ்யத்திலே பலவிதமான ஒரு பிள்ளை சொல்லுது, நான் தான் யாரு? ராஜா. இன்னொரு பிள்ளை சொல்லுது, நான் தான் ராஜா. பிள்ளைகளால வேதனை. நான் தாவீது வாழ்க்கையை படிச்சு பார்க்கும்போது பிள்ளைகளால் ரொம்ப வேதனைப்பட்ட ஆள் தாவீது, ரொம்ப நொறுக்கப்பட்ட ஆள். அவன் கண்களில் சகிக்க முடியாத பாவத்தை பிள்ளைகள் செய்தார்கள், அக்கிரமத்தை செய்தார்கள். அப்படி அக்கிரமத்தை செய்து அப்போதெல்லாம் தாவீதை எப்படி உடைத்திருக்கு நினைக்கிறீங்க? எவ்வளவு பாரமா இருந்திருக்கும், வேதனையா இருந்திருக்கும். அதனால சங்கீதத்தில் ஒவ்வொன்றிலையும் அவருடைய சங்கீதம் படித்து பாருங்க, அப்படியே மனது உருக்கமா இருக்கும், அப்படி காயங்களாக இருக்கும் பாருங்க. காயத்தை தழும்பு வெளிப்படுத்துவாங்க. அப்படி இடத்துல கடவுள் எப்படி தேய்ச்சினார் என்பதெல்லாம் விளங்க முடியும் பாருங்க, அழகா விளங்க முடியும். அந்த சங்கீதங்களை படிக்கும் போது அவருடைய பாடுகள், அவருடைய வாழ்க்கையை அப்படியே வெளிப்படுத்தி காட்டுவார், வாழ்க்கை வெளிப்படுத்தி காட்டுவார். அப்படிப்பட்ட தாவீதுக்கு தேவன் ஒரு தீர்க்க தரிசனத்தை கொடுக்கிறார், ஒரு வெளிப்பாடு கொடுத்து காட்டுகிறார். தாவீதே, இந்த வார்த்தை படி இன்னும் ஒரு முறை, இதோ உனக்கு பிறக்க போகிற குமாரன் அமைதியுள்ள புருஷனாய் இருப்பான். இப்படி இந்த வார்த்தை, எனக்கு பிறக்க போகிற பிள்ளை, அந்த வார்த்தை சொல்லுங்களேன். நான் மலை சொல்றேன், பிள்ளைன்னு சொன்னோன்னே வெறும் கற்பனை மணி மட்டும் நினைக்கிறாங்க. என் வாழ்க்கையில் பிறக்க போகிற அனுபவங்கள் எப்படி இருக்க போது, எப்படி இருக்க போது? இது ஒரு குழந்தை மாதிரி வார்த்தை கத்து கொடுக்கிறாரு. அதனால வேதத்தில் அவர் வசனத்தை அனுப்பி அவர்களை என்ன செய்தார்? அப்ப இது உனக்கு குணமாக்க போது, இது அவனுக்கு அமைதல் கொடுக்க போது, இது அவனுக்கு சமாதானத்தை கொடுக்க போது. வசனத்தை அனுப்புறாரு, வார்த்தை அனுப்புறாரு. உன் நிலைமை இப்படிதான் மகளே, உன் சூழ்நிலை இப்படிதான், நான் கவனிக்கிறேன். நீ நினைக்கிறேன் எனக்கு யாரும் பார்க்கல, யாரும் விளக்கல, தேவன் உன்னை கவனிக்கிறார். உன் பார்க்கிற நிலைமைகளை, ஐயோ எனக்கு எந்த பக்கத்திலையும் எனக்கு அமைதியே இல்லை, இருக்குது இல்லையா? நீங்க எத்தனை வாழ்க்கை இப்படி சஞ்சலத்தோடு இருக்கிறீங்க. அந்த வார்த்தை எப்படி போறேன், இதோ உனக்கு. நான் இந்த வார்த்தை, ஆண்டவரே இது என்னை பார்த்து நீங்க பேசுறீங்கப்பா, என்னக்காக இதை பேசுறீங்கப்பா. என் எதிர்காலத்துல நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை வரும், நிச்சயமாக நம்பிக்கை வரும். இந்த நாள் உன்னை சுற்றில் இருக்கிற பலவிதமான சூழ்நிலைகளுக்கு தேவன் ஒரு நம்பிக்கை வெளிச்சத்தை காட்டுகிறார். இப்படிதான் உனக்கு ஒரு சமாதானம் கிடைக்க போகுது, உனக்கு ஒரு மீட்பு கிடைக்க போறது. தாவீதுக்கு நான் பேசுற கர்த்தர் இன்னைக்கு தாவீதோடு பேசவில்லை, சென்ட் ஜான் சர்ச் விசுவாச குடும்பத்தாரோடு பேசுறாரு, விசுவாச ஜனங்களோடு கர்த்தர் பேசுறாரு. உன் வாழ்க்கையில ஒரு எதிர்காலம் உனக்கு மகிழ்ச்சியா இருக்க போது இந்த வார்த்தை கண்டா பாருங்க, இதோ உனக்கு பிறக்க போகிற. நான் அதை எப்படி எடுக்க தெரியுமா? அந்த வார்த்தை கிடைச்ச உடனே, ஆண்டவரே சபைக்கு நீங்க பிறக்க போகிற சத்தியங்கள், உபதேசங்கள் இவைகள். இந்த உபதேசத்தினால் ஜனங்களுடைய வாழ்க்கையை மாற்றப் போகிறீங்க. இதை நான் நம்புகிறேன் ஐயா, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. நான் இதை உபதேசங்களாக, சத்தியங்களாக, இது உங்களுக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தைகளாக, எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகளாக எடுத்து சபையில பெரிய சமாதானத்தை கர்த்தர் உண்டாக்குவார். ஆமென். நல்ல நல்ல சபைகளாய் மாறணும் நம்ம திருச்சபைகள். இதாக எழுப்புதல், இதான் ஆவிக்குரிய ஒரு எழுப்புதல், இதான் மனமாற்றங்கள், இதான் நேசம், இதான் நேசம். நம்ம உள்ளம் தேவ அன்பு நிறைந்திருக்குதுன்னா எப்படி தெரியும் சொன்னா, இப்படிப்பட்ட ஒரு அனுபவங்கள் உண்டாகும் போது பாருங்க. அதுக்கு பிறகு கோளுக்கார உள்ள வருவானா, சூழ்ச்சிக்கார உள்ள வருவானா, தந்திரக்கார உள்ள வருவானா? ஏண்டா வேதம் சொல்லுகிறது, பிசாசின் தந்திரங்கள் இன்னவைகள் என்று நாம் அறியாதவர்கள் அல்லவே. அவர் அழகா வந்து சொல்லுவான், அழகா பேசுவான். அவர் ரட்சிப்பு, மீட்பு, சமாதானம் பெற்ற சபை என்று சொன்னார், பரிசுத்தமான சபை என்று சொன்னார், குடும்பம் என்று சொன்னார், உடனே டக்குனு எடுத்த உடனே நினைச்சோம் வார்த்தை என்ன செய்யாதீங்க சொல்லுங்க, சொல்லுங்க. கொஞ்சம் காதை கொடுத்தீங்கன்னா அப்படியே ஒரு பாய்ச்சல் உள்ள அப்படியே உள்ள அனுப்பிடுவோம். ஒரு விஷத்தை உள்ள விதைச்சிட்டு அழகா போயிடுவான். அதுக்கப்புறம் உங்க வீடு எப்படி இருக்கும்? பரலோகமா இருக்குமா, நரகமா இருக்கும்? ஆமென். அப்படியே நரகமா மாறி இருப்பாங்க, வேதனையோட தான் மாறி. அந்த ஜெயம் இருந்ததுனால பாருங்க, அந்த வார்த்தைக்கு அடுத்து பலன் இல்லாம அந்த வார்த்தை உடைக்கப்பட்டுச்சு.
உடைக்க கொஞ்சம் காதல் கேட்டால் எப்படி இருக்கும்? வந்துருமா வராது? சந்தேகத்தை உண்டாக்கும். சந்தேகத்தை உலகத்தில் பெரிய மோசமான சமாதானத்துக்கு எடுக்கிற விஷயம் தான் சந்தேகம். அதனால பெரிய குடிகாரோட வாழ்ந்துடலாம், சந்தேகப்படாரோட வாழவே அப்படிங்களா? சந்தேகப்பட்ட பெண்ணோடு வாழ முடியாது, ஆணோடு வாழ முடியாது, பிள்ளைகளோடு வாழ முடியாது, நண்பனோட தாயோடும் தகப்பனோடும் யாரோடும் வாழவே முடியாது. ஏன்னா விசுவாசம் சந்தேகத்தை உண்டாக்கும். ஆதாம் ஏவாள் காலத்துல போய் பாருங்க, முதல்ல உண்டாக்குறது தான் சந்தேகத்தை உண்டாக்குறார். தேவன் இப்படி சொன்னது உண்டோ? இப்படி சொன்னது. இப்ப கேள்வி எப்படி இருக்குது? இப்படி சொன்னார் சொல்லல, இப்படி பேசினான்னு சொல்லல, சொன்னது உண்டோ? உடனே ஆமா அப்படி சொன்னது உண்டு. சந்தேகம் வந்துச்சு பாருங்க. சந்தேகம் அப்படியே இருந்துச்சு, தேவனுக்கு விரோதமான பாவத்தை செய்ய வைத்தது, தேவனை மனிதனை பிரித்தது, அவமானத்தை உண்டாக்கியது, அவர் நிர்வாணியாக மாற்றியது. விசுவாச தந்திரங்கள் இன்னவைகள் என்று அதை குடும்ப வாழ்க்கையில எல்லாம் ரொம்ப அற்புதமாக வைத்திருக்கணும் பாருங்க. ரொம்ப தெளிவா நண்பர்களுக்குள்ள சபைக்குள்ள ஒவ்வொரு குடும்பத்தை எப்படி பார்க்கணும்னு சொன்னா, இது என்னுடைய குடும்பம் எப்படி பார்க்கணும், இது என் சகோதரி என்னுடைய, நம்ம அப்படியெல்லாம் பார்த்து பிழைக்கணும்னு சொன்னா எந்த தவறுகள் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? இருக்கும். இது என் தம்பி, இது என் தங்கை, என் அக்கா, அண்ணன், இப்படி யோசித்து பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சமானது எது தெரியுமா? நான் யாரை பார்த்தாலும் உடனே அண்ணனு போடுவேன், அல்ல அக்கானு போடுவேன். அதெல்லாம் மெயின் இந்த வார்த்தையை தான் போடுவேன். இந்த அங்கிள் இதெல்லாம் நமக்கு அது தமிழில் அந்த வார்த்தை சொன்னது ரொம்ப நல்லா இருக்கும். அண்ணன் எப்படி இருக்கிறீங்க? இப்போ யாரா மாறினாரு? அண்ணன் அப்படிங்கிற போது என்னுடைய சகோதரன். அக்காடி குடும்பம் எப்படி ஆயிருந்தா? என் கூட வந்த சகோதரி. என் தங்கைன்னு கொடுப்பது என் சகோதரி. எப்படி வந்துருது பாருங்க. இதை நேசர், நேச அன்பு. இப்படிப்பட்ட ஒரு அன்பினால சபை உருவாக்கப்படணும், சமாதானம் இப்படி பெருகணும் பாருங்க, குடும்பம் இப்படி கட்டப்படணும். ஆனால் தாவீதுக்கு தேவன் சொல்கிறார், மகனே பட்ட பாடுகளை போது உன் வாழ்க்கையில பாரு, உனக்கு ஒரு மகனை நான் வச்சிருக்கிறேன், உனக்கு ஒரு எதிர்காலத்தை வச்சிருக்கிறேன். நீ கத்த சொல்றாரு, உனக்கு ஒரு எதிர்காலம் எப்படி இருக்க போது தெரியுமா? இந்த வசனத்தை கேளு, இதுபடி நட, இதை விசுவாசி, உன் எதிர்காலத்துல உன் பிள்ளைகளை நீ பார்த்து அப்படி சமாதானம் அடைய போகிறார். ஆமென். தாவீதுக்கு எவ்வளவு கஷ்டம், அவ்வளவு கஷ்டப்பட்டு யுத்தம் பண்ணி இந்த ராஜ்யத்துல ஆண்ட நாளைக்கு வர பிள்ளை எப்படி இருக்குமோ கொஞ்சம் சந்தேகம் வந்து எப்படி இருக்கும். நிறைய பெற்றோர் பாருங்க, இந்த எனக்கு நம்ம வயசுக்கு லாயரா இருந்ததுனால அவங்க நிறைய பேர் இந்த உயிரெல்லாம் எழுத வருவாங்க. எழுத வரும்போது என்ன செய்வாங்கன்னு சொன்னா, தான் பிள்ளையை நம்ப மாட்டாங்க. நம்பாம என்ன சொல்லுவேன், என்னுடைய காலத்துக்கு பின் இது என்னுடைய மகன் வயிற்றில் பிறக்கும் பிள்ளைகளுக்கு அப்படி எழுதுவாங்க. அவனை கேட்பேன், ஏன் அவங்க பையனுடைய நம்பிக்கை இல்லையா கேட்பேன். அவனுடையது அவனுக்கு இந்த கஷ்டமே தெரியல பாருங்க. அவனுக்கு எது தெரியல, இந்த கஷ்டமே தெரியல. நம்ம கஷ்டப்பட்டு அவன் ஒருத்தர் சொன்னா நல்லா இருந்துச்சு. நான் 2 ரூபா லாரிக்காரனுக்கு கொடுத்து ஊர்ல இருந்து வந்த ஒரு பையன் தூக்கிட்டு ஒரு காக்கி டவுசரையும் ஒரு வெள்ளை சட்டையும் அந்த யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸை ஸ்கூலில் கொடுத்து எடுத்து வச்சுக்கிட்டு சென்னைக்கு வந்தேன். வந்து பிளாட்ஃபார்மில் தங்கி எப்படி இல்லாமோ நான் கர்த்தர் என்ன கிருபையால் நான் சம்பாதிச்சு விழுந்தேன். இன்னைக்கு என் பையன் நான் சம்பாதிக்கிறதுலாம் புகையாக தள்ளிட்டு இருக்கிறான். புகையத்தில் நாங்கள் சிகரெட் பிடிக்க நினச்சிட்டேன். இல்லைப்பா, அவன் ஒரு யமகானின்னு ஒரு வண்டி வந்துருக்குது, அதில் பாரு, அது ஒரு லிட்ரு பெட்ரோல் பார்த்தா 30 போகுது. பெட்ரோலாக ஊற்றி 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 என்ன செய்கிறான். அவர் சொல்கிறாரு, நான் வந்து ஈவினிங் பஜார்லேருந்து இந்த பாரிஸ் போனேன் 4 காசு, அதுக்கு நான் 4 சில போன நடந்து போகிறேன், இவன் பெட்ரோல் ஊற்றி புகையாக தள்ளிட்டு போகிறான். இப்போ நான் எப்படி நம்புறது? என் சொத்தெல்லாம் அழிச்சிருவான். அதனால நான் உயிரில் எப்படி எழுதுறேன், என் காலத்துக்கு பின்பு என்னுடைய மகன் வயிற்றில் பிறக்கும் பிள்ளைகளுக்கு. தகப்ப எப்படி சஞ்சலப்படுறாரு பாருங்க. அவங்க என்ன பிள்ளைகள் சமாதானம் இல்லை, இவன் உருப்படுற மாதிரி தெரியலப்பா, இவனுக்கு காசுடைய அருமை தெரியவே இல்லை. இன்னைக்கு இருக்குதா இல்லையா பிள்ளைகள்? இன்னைக்கு எத்தனை பேரை பிள்ளைகளை நம்ப முடியுது? நம்ப முடியுதா? நம்ப முடியல. என் பிள்ளை என்னை விட நல்லா செய்வானே. அதை பாருங்க, அந்த முடிவு காலத்துல தாவீதுக்கு ஒரு பெரிய சமாதானத்தை கொடுக்கிறதுக்கு அவன் மகிழ்ச்சியா மறிக்கணும், மகிழ்ச்சியா மறிக்கணும். ஆனா தாவீதே, உனக்கு ஒரு நல்ல ஒரு மகனை நான் கொடுக்க போறேன். எப்படிப்பட்ட மகனை நான் கொடுக்க போறேன் தெரியுமா? சமாதானத்துள்ள மகன். இந்த வார்த்தை இந்த ஒரு வருஷத்தை கடந்து போக முடியல. இதோ உனக்கு பிறக்க போகிற குமாரன்
உனக்கு பிறக்க போகிற குமாரன் அமைதியுள்ள புருஷனாய் இருப்பான். அமைதல் உள்ள புருஷனாய் இருப்பான். சுற்றிலும் இருக்கும் அவன் சத்துருக்களுக்கெல்லாம் விலக்கி சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கெல்லாம் விலக்கி அவனை அமர்ந்திருக்க செய்வேன். எப்படி சொல்றாரு பாருங்க, சுற்றில் இருக்கிற சத்துருக்களை ஒரு அப்படியே கையை வச்சுட்டு காடுங்க. என்னை சுற்றில் இருக்கிற சத்துருக்களை விலக்கி நீ இருக்கிற இடத்துல எப்படி இருப்பான்? அமைதலா இருப்பான். ஒரு அழகாக அமைதல் அமர்ந்திருக்கப்படுவார். சுற்றில் இருக்கிற என்னது? சுற்றில் இருந்து சத்துருக்கள் இருந்தா எப்படி இருக்கும்? நிம்மதியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? முள்ளுகளுக்குள்ள இந்த மாதிரி இருக்காது. முள்ளுக்குள்ள போய் உட்கார முடியுமா? சத்துருக்கு இடத்துல இருக்க முடியுமா? கர்த்தர் சொல்றாரு, தாவீதே நீ பயப்படாத, நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? உனக்கு ஒரு மகனை கொடுப்பேன், அவன் மேல எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை வைக்கிறேன் தெரியுமா? சுற்றில் இருக்கிற சத்துருக்களை. ஒரு மனுஷன் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவன் குத்திருக்கிறது பாருங்க. இன்னைக்கு கேளுங்க, ஆண்டவரே பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மனுஷன் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், பிறந்திருக்கிற நான் ஏன் சஞ்சலப்படணும்? பிறந்திருக்க ஏன் நான் துக்கத்தோடு வாழணும்? பிறந்திருக்கிற எனக்கு எப்படி சத்துருக்கள் இருக்கலாம்? நிச்சயமாக ஜீவனோடு இருக்கிற எனக்கு என் கண்கள் காணும்படி இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும். இன்னைக்கு இந்த அபிஷேகத்தை எனக்கு தாரும், இந்த விடுதலை எனக்கு தாரும் ஐயா. அவ கத்து பாருங்க, பிறக்க போறோம்னு சொன்னதை பிறந்திருக்கிறவங்க செய்யாம இருப்பாரா? நிச்சயமா செய்வார். தாவீதுக்கு சொன்னவர், நான் இப்படிதான் நம்புற கர்த்தருடைய வார்த்தையை, இந்த வார்த்தையை நம்புறேன். ஏதோ கர்த்தரிடத்திலிருந்து பெற்ற சத்தியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அவ்வளவுதான். இந்த வார்த்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இந்த வார்த்தை உங்களை உருவாக்க நான் கர்த்தரை நம்புறேன். இந்த வார்த்தை உங்களை உருவாக்கும், பெரிய மாற்றத்தை உண்டாக்கும், பெரிய விருப்பத்தை உண்டாக்கும். பாருங்க அடுத்த வசனத்தை வாசிங்கள். அவன் என் நாமத்துக்கு ஆலயத்தை கட்டுவான். என்னத்தை கட்டுவான்? ஆலயத்தை கட்டுவான். இவன் சொல்றான் பாருங்க, அவன் என் நாமத்துக்கு ஆலயத்தை கட்டுவான். தாவீதுக்கு இருந்த பெரிய பாரம் என்ன? ஓகே, ஐயோ நான் இவ்வளவு சம்பாதிச்சிருக்கிறேன், எனக்கு ஒரு பெரிய வீட்டெல்லாம் கட்டினேன், ஆனா கர்த்தருக்கு என்ன செய்ய முடியல? ஒரு ஆலயத்தை கட்ட முடியல. இவருக்கு சமாதானம் இல்லை. அதனால என் சாலமோன் சமாதானம், இப்போ தாவீதுக்கு சமாதானம் கிடைக்கல. பொண்ணு வெள்ளி நிறைய சேர்த்தாரு, எல்லாத்தையும் கொண்டு வச்சிருக்கிறாரு, எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு இருக்கிறாரு. ஆனால் அவருக்கு ஆலயத்தை கட்டவே முடியல. பயப்படாத தாவீதே, உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் சமாதானம் மேல இருக்கும். நீ விரும்புறதை பார்க்கிலும் மேலான ஒரு ஆலயத்தை என்ன செய்வான்? எதிர்காலத்துல நம்பிக்கையோடு மறிக்கணும். எதிர்காலத்துல கர்த்தர் செய்ய போறாரு. நாம் சம்பாதித்து வைத்திருக்கிறது கர்த்தருக்கு பயன்பட போகுது. ஆண்டவருக்கு இது நிச்சயம் நிறைவேறும். இது திட நம்பிக்கை கற்றுக் கொடுக்கிறார், திட விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கிறார். அவன் சாலமோன் நிமித்தம் தான் தாவீதுடைய பிற்காலத்தில் அவன் பூரண வயதோடு சமாதானத்தோடு அவன் மரிப்பதற்கு ஏதுவாக இருந்துச்சு. ஆனாதான் தாவீதுக்கு சாலமோன் குறித்து பெரிய வெளிப்பாடு கொடுக்கிறார். உனக்கு இப்படி ஒரு பையன் பிறப்பான். இந்த வாக்கு நம்முடைய வாழ்க்கையில யோசித்து பாருங்க. இந்த நம்பிக்கை நமக்குள்ள என்னைக்கா வருதா? எத்தனை வருஷம் கேட்கிறோம்? உங்க பிள்ளைகள் இப்படி நம்பிக்கை வைக்கிறீங்களா? உங்க பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் வேணும் நம்புறீங்களா? இந்த வார்த்தை பிள்ளைகளை அனுப்புங்க. பிள்ளைகளுக்கு இதை குறித்து பேசுங்க, கர்த்தா போதிங்க. மகனே, கர்த்தரோட கொடுத்த நோக்கம் இருக்குது. மகளே, கர்த்தரோட கொடுத்த நோக்கம் இருக்குது. இந்த உலகத்தாரை போல அல்ல. எனக்கு சமாதானத்தை உன் மூலமா கர்த்தர் கொடுப்பார், உன் மூலமா எனக்கு நம்பிக்கை கர்த்தர் கொடுப்பார். இதற்கென்னே கர்த்தரோட கொடுத்திருக்கிறார். இதை நம்புறோம். இதுதான் பேசுற பிள்ளைகள் இடத்துல நீங்க எவ்வளவு பாடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீங்க, அதை விட அதிகமா கொடுக்க வேண்டியது வசனம், வார்த்தை கொடுத்துருக்க பிள்ளைகளை பேசுறோம். நம்பிக்கை வைங்க, கர்த்தருடைய வார்த்தை மேல, வசந்த மேல நம்பிக்கை வைங்க. வச்சுட்டீங்கன்னா நீங்க இதை விஷயத்தை சொல்லவே மாட்டீங்க, சொல்ற மாதிரி நடக்க மாட்டீங்க. பாருங்க, சொல்ற மாதிரி எனக்கு நான் பாடத்தை கற்றுவிட மாட்டேங்க. முதிர்ந்த வயதுல ஊழியக்காரத்திலிருந்து ஏன் ஒரு ஊழியக்காரருக்கு அடங்கி இருக்கணுங்கிறது தான். அடைக்கிறதுனா வந்து கற்றுக்கணும். நம்ம அவனோட கெட்டது மட்டும் குறை மட்டும் பார்ப்போம், நல்லதை பார்க்க மாட்டோம். நல்லதை அவனோட பார்க்குற விஷயங்களாம் சிலலாம் காலையில் 5 மணிக்கு போனால் கூட பாருங்க 3ஆம் மணில இருந்து வேலை செய்துட்டு இருப்பாங்க. அவ்வளோ நேரத்தில் சொன்னேன் ப்ரேயர் முடிச்சுட்டு இப்போ நான் என்ன செய்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 6 மணி பார்த்தா ஃப்ரீயாக அந்த மாதிரி இருப்பாங்க, சும்மா அந்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள அவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க, அவ்வளோ ஒர்க் பண்ணுறேன். செக்ஸ்னு கிடையாது, ஒன்றும் இல்லை. நான் சொல்றேன்
ஒரு நாள் கோயில்பட்டி கூட்டிட்டு வந்துட்டு காட்டுறாங்க, பாத்தியா கோயில் பிள்ளை நீ எப்படி சுத்தமா வச்சிருந்தா இப்ப நான் எப்படி வச்சிருக்கேன் பாரு, நான் எப்படி வச்சிருக்கேன். அவர் இப்பதான் வந்தாரு, லாக்டவுன்லாம் முடிஞ்சு, அதனால கூட்டு காட்டுறாரு, பாரு எல்லா ஃப்ளோரையும் பாரு நான் எப்படி வச்சிருக்கிறேன். ஆழ்ச்சி செய்யல, நான் ஒரு ஆள் தான் செய்தேன். எதுக்கு அப்படி சொன்னாங்க, நான் யாரையும் நம்பி அல்ல, கர்த்தரை நம்பி இருக்கிறேன். கர்த்தர் செய்ய எனக்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் எனக்கு அதை செய்ய பலன் கொடுப்பார். சமாதானம் உனக்கு உண்டாகும், மகிழ்ச்சி உனக்கு உண்டாகும். நீ மகிழ்ச்சியா இருப்பது தேவ சுத்தமா இருக்கிறது. இந்த வார்த்தை வாசி 10ஆம் வசனம், அவன் என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான், நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், இஸ்ரவேலை ஆளும் அவனுடைய ராஜாவானே. என்ன வார்த்தை அவனுக்கு கொடுத்து கொடுக்கிற பாருங்க. அடுத்து ஒரே ஒரு வசனம் சொல்லி நான் முடிச்சிடுறேன். சாயங்காலத்தில் நான் தொடர்ந்து நாம் தியானிக்கலாம். ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். அந்த வார்த்தை கொஞ்சம் வாஸ்து நான் கடந்து போனால் ரொம்ப நல்லா இருக்கும். நீ கற்று நம்புகிறேன். வாசிக்கலாம் 19ஆம் வசனத்தை. இப்பொழுது நீங்கள் உங்கள் இருதயத்தையும் உங்கள் ஆத்துமத்தையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறதற்கு நேராக்கி கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் தேவனுடைய பரிசுத்த பணிமுட்டுகளையும் கர்த்தருடைய நாமத்திற்கு கட்டப்படும் அந்த ஆலயத்திற்குள் கொண்டு போகும்படிக்கு நீங்கள் எழுப்பி தேவனாகிய கர்த்தரின் பரிசுத்த ஸ்தலத்தை கட்டுங்கள் என்றார். இப்ப அந்த கட்டுற வேலை யார்கிட்ட கொடுத்திருக்கிறாரு? எழுப்பி கட்ட விட யாரு? சாலமோனா பத்தி இருக்கிறாரு. தாவீது இருக்கிறாரு. இப்ப யாரை பார்த்து பேசுறாரு? இப்பொழுது நீங்கள் உங்கள் இருதயத்தையும் உங்கள் ஆத்துமாவையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறதுக்கு நேராக்கி. எப்ப எடுத்தோம் நம்ம இருதயத்தை எதுக்கு நேராக்கணுமா? கர்த்தரை தேடுகிறதற்கு. இந்த கடவுள் உங்களுக்கு தேவை, இந்த கர்த்தர் உங்களுக்கு தேவை. இந்த ஆண்டவரை மறந்துடாதீங்க, இவரை தேடுங்க. இவர் தான் வானத்தை உண்டாக்கினவர், பூமியை உண்டாக்கினவர். இவரை தேடுங்க, உங்களுக்கு கிடைக்கிறது பெரிய சமாதானம். இதை தேடுங்க, உங்க சஞ்சலம் மாறி போகும், நிச்சயமாய் மாறி போகும். எல்லாரும் அப்படி கொஞ்சம் எழுந்து நின்று நான் கர்த்தரை இப்ப தேடுவோம். எல்லா நேரம் நான் ஜெபத்துக்கு நேராக கடந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா ஜெபம் பண்ண போறேன். இந்த விடுதலையை மனதில் வைங்க. இன்னைக்கு ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாற்றம் வரணும் ஐயா. இன்னைக்கு ஒரு பிள்ளை நினைங்க, என்னுடைய தகப்பன் என் தாய் என்னை குறித்து இப்படிதான் பார்க்குறாங்க, அல்லது ஆண்டவரே என் வாழ்க்கை இப்படிதான் இருக்குது, எனக்கு இன்னைக்கு இந்த உடன்படிக்கை வார்த்தைக்கு உண்டாகணும், இந்த வாக்குத்தத்த வார்த்தைக்கு எனக்கு உண்டாகணும். நான் மிகவும் மிகவும் சமாதானத்தை இழந்து போய் வந்திருக்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் என்னிலே ஒரு சாலமோன் பிறக்கத்தக்கது. சாலமோன்னா நீங்க வெறும் ஒரு மனுஷனை மட்டும் பார்க்காதீங்க, சாலமோன் என்கிற சத்தியத்தை கொஞ்சம் பாருங்க, வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. இது ஒரு உபதேசம். சாலமோன் என்கிற பெயர் ஒரு அடையாளம். அந்த பெயருக்குள்ள இருக்க ஆசீர்வாதம், அந்த பெயருக்கு நன்மைகள், அந்த பெயருக்குள்ள இருக்கிற தீர்க்க தரிசனங்கள், அந்த பெயருக்குள்ள இருக்கிற எதிர்காலம், இதெல்லாம் கொஞ்சம் மனதில் வைங்க. ஆண்டவரே நீ சமாதானத்தை இழந்திருக்கிற ஒரு ஆளுனா, எதுக்கு சமாதானத்தை இழந்தா? வேதனை, தோல்வி, பயம், பலவிதமான சூழ்நிலை. இன்னைக்கு கர்த்தர் சாலமோனை உனக்குள்ள பிறக்க பண்ண போறாரு. உனக்குள்ளதான், உன் வாழ்க்கையில தான் பிறக்க போகுது, உன் வேலையில தான் நடக்க போகுது, உன் ஊழியத்துல தான், சபையில தான் உண்டாக போகுது. சாலமோன் என்கிற மனிதனை இப்ப பார்க்காதீங்க, சாலமோன் என்கிற உபதேசத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இது பிதாவுடைய ஒரு தீர்க்க தரிசனம். இது இந்த தீர்க்க தரிசனம் எனக்கு நேராக கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். ஆண்டவரை என்னை ஒரு சமாதானத்தின் உடன்படிக்கை பெட்டியாக மாற்றும், என்னை சமாதான உடன்படிக்கை ஒரு பெட்டியாக மாற்றும். உன் இருதயத்தை அப்படியே நேராக திருப்பு. இதுவரை நான் சென்ற பாதை வேற மாதிரி, இன்னையிலிருந்து நான் சொல்ல போற பாதை வேற மாதிரி இருக்க போது. ஒரு புதிய பாதையில் நடத்த போறீங்க, ஒரு சமாதானத்தின் பாதையில் நடத்த போறீங்க, ஒரு விடுதலையின் பாதையில் நடத்த போகிறீங்க. எனக்கு ஒரு சமாதானத்தின் புத்திரனை என்னிலே பிறக்க பண்ண போறீங்கப்பா.
இதுவரை துக்கமே எங்களை பிறந்திருந்தது, நாசம் மோசம் எனக்கு பிறந்திருந்தது. இனி நான் அறியாத ஒரு நல்ல பாதையில் நடத்த போறீங்க, என்னை நடத்த போறீங்கப்பா. நான் அதை விசுவாசிக்கிறேன், அதை விசுவாசிக்கிறேன். அப்படியே இந்த வார்த்தையை அப்படியே மனதில் நினைத்து சொல்லுங்க. அப்படியே இந்த வார்த்தையை நினைத்து சொல்லுங்க. அப்படியே நான் செல்லும் பாதையை என் நேசர் அறிவார், அதுல நாசமே இருக்காதான், அதுல எந்த நாசம் இருக்காதுங்கிறாங்க. நாசங்கிறத கஷ்டம், துன்பம், துயரம், இந்த பாதையில நீ கடந்து போயிருக்கிறார், அதுல நீ கடந்து போயிட்டு இருக்கிறா, அதனால வாழ்க்கை கசப்பாச்சுது, அதனால நிறைய நேரத்தில் தற்கொலை கூட நாடி இருக்கிறார். நான் வாழ வேண்டாம், மரித்து போன நல்லா இருக்கும்னு நினைத்திருக்கிறார். இன்னைக்கு அப்படிப்பட்ட உனக்கு தான் கர்த்தர் தீர்க்க தரிசனமாக வார்த்தை அனுப்புகிறார்கள். வாழ்க்கை நீ மாற்றுபடியாக, உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுபடியாக, சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுபடியாக. ஆண்டவரே, நான் தப்பான முடிவுலாம் எடுத்துட்டேன் ஆண்டவரே, இதனால இன்னைக்கு நான் மரண பள்ளத்தாக்க கடந்து போறேன் ஐயா, வேதனையில் கடந்து போறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நீ ஒரு விசை நீ மன்னித்து எனக்குள்ளே இருந்து சாலமன் எழுப்பட்டும் ஆண்டவரே, என் குடும்பத்தில் சாலமன் எழுப்பட்டும் ஆண்டவரே. விசுவாசத்தோடு ஆண்டவரை நாம் கண்டுவரே. ஆண்டவரே, தவறான முடிவுகள், தவறான யோசனைகள், தவறான செயல்களினாலே நான் துன்பத்தை, நாசத்தை, மோசத்தை அனுபவிச்சு இருக்கிறையா. விடுதலை இன்னைக்கு உண்டாகணும். நீங்க தான் உணர்ந்து அப்படியே கர்த்தரிடத்துல வரணும். அந்த உடன்படிக்கைக்கு முன்னாடி வரணும். இந்த உடன்படிக்கைக்கு முன்னாடி வாங்க. என்னிலிருந்து ஒரு சாலமோனுக்கு பிறக்கணும். நீ ஒரு தாவீது, நீ துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கிறா, பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறா, உனக்கு ஒரு நல்ல மருந்தை கர்த்தர் அனுப்புறாரு, நல்ல மருந்தை அனுப்புறாரு, நல்ல குணமாக்குற வாழ்க்கையை அனுப்புறாரு, சுகமாக்குற ஒரு நல்ல வாழ்க்கை அனுப்புறாரு. எல்லாரும் ஆண்டவரை புதிய பாதையை நடத்துற ஆண்டவரை, கடந்த வேதனை பாதைகள் நான் வேண்டாம். செல்லும் பாதையின் நேசரறிவாரே, நாசமணுகாமல் காப்பரே. நான் செல்லும் பாதையின் நேசரறிவாரே, நாசமணுகாமல் காப்பரே. அற்புதமான பாதையை இன்னைக்கு மாற்ற போறாரு. இன்னைக்கு உன் பிள்ளை குறித்து நீ ஒரு பாரத்தோடு வந்திருக்கலாம். என் பிள்ளை இப்படி இருப்பானோ,
ஐயோ எதிர்காலத்தை எப்படி இருப்பானோ, நீ ஒரு பயத்தோடு இருக்கலாம். நீ பிறந்திருக்கிற பிள்ளை குறித்து கவலைப்படுகிறாய். கவலைப்படாத. உன் பிறக்க போற குழந்தை கூட கர்த்தர் மனதில் வச்சிருக்கிறாரு. கர்த்தர் உனக்கு பிறக்க போற குழந்தை கூட கர்த்தர் மனதில் வைத்திருக்கிறாரு. அவன் எப்படி இருப்பான் பிளான் பண்ணுகிறாரு, திட்டமிடுகிறாரு. உன் வாழ்க்கை இன்னைக்கு கர்த்தர் புதிய பிளான்கள் நடத்துறாரு. உன் வாழ்க்கையை புதிய திட்டத்துல கர்த்தர் நடத்துறாரு. இனி சமாதானத்தின் ஒரு பாதையில கர்த்தர் நடத்துவாரு. இந்த சமாதானம் எப்படிப்பட்டதா இருக்கும் தெரியுமா? உலகத்துல எல்லா இடத்துல துர்ச்செய்தி இருக்கும், கலக்கங்கள் இருக்கும், பயம் இருக்கும். ஆனா கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை மட்டும் இந்த சமாதானத்துல கர்த்தர் நடத்துவாரு. கர்த்தர் சமாதானத்தில் நடத்துவாரு. அன்றைக்கு தாவீதுக்கு மட்டும் சொல்லல, இன்னைக்கு எனக்கு சொல்றாரு. நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சொல்றாரு, சபைக்கு சொல்றாரு. அவன் ஆச்சரியமான ஒரு பிள்ளையா இருப்பான். நீ ஒரு ஆச்சரியமான பாத்திரம் மாறுவாரு. இந்த வசனத்துக்கு நீ கீழ்ப்படிந்து பாருங்கள். வசனத்துக்கு கீழ்ப்படிந்து பாருங்கள். ஆண்டவர் இந்த காரியத்தோட சொல்றாரு. அநேகர் தப்பான முடிவை எடுத்து இன்னைக்கு சஞ்சலப்பட்டு வெளியே சொல்ல முடியாம, யாரிடத்திலும் உங்க பாரத்தை சொல்ல முடியல, பிரச்சனை குறித்து பேச முடியல, பிரச்சனை குறித்து பேச முடியல, அப்படி உடைஞ்சு கலங்கி போயிருக்கிறீங்க. ஐயோ என் வாழ்க்கை இப்படிதான் இருக்குமோ என்று. இல்லை, கர்த்தர் தாவீதுக்கு பூரணத்தை கொடுத்தது போல, சமாதானத்தை கொடுத்தது போல உனக்கும் உன் பிள்ளை மூலமாக சமாதானம் கிடைக்கும். எதிராக விசுவாசிக்கிறீங்க, சமாதானம் கிடைக்கும். இதுவரை உனக்கு வேதனை உண்டாக்குன அந்த சூழ்நிலை மறைந்து ஒரு சாலமோனாய் மாற்றுவார். சாலமோனை குறித்து பின்னாடி வரமாலாம் இருக்குது. இப்ப அந்த காரியத்தை குறித்து பேசுறேன். தாவீதுக்கு கொடுத்த நம்பிக்கை தான் குறித்து பேசுறேன். தாவீதுக்கு கிடைத்த நம்பிக்கை, கர்த்தர் அவனுடைய அங்கலாய்ப்பை பார்த்தார், அவனுடைய வேதனையை பார்த்தார், அதை நகைக்கும்படி செய்தார், சஞ்சலத்தை மாற்றும்படி செய்தார், அவனுக்கு பெரிய நம்பிக்கை கொடுத்தார். இன்னைக்கு ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் பெரிய நம்பிக்கையோடு அனுப்பும். ஆண்டவரே, என்னை சுற்றிலும் இருக்கிற எல்லா சூழ்நிலையிலும் அமைதல் உண்டாக்க போகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் உண்டாகுது? கெச்சிக்கிற சிங்கம் மாதிரி இருக்க எல்லா பிரச்சனையும் கர்த்தருடைய வாயை கட்டி போடுவார். அதனுடைய வல்லமையில கட்டி போடுவார். உனக்கு எதிராக எழுப்புற வல்லமையில கர்த்தர் கட்டி அது சைலண்ட் போக பண்ணுவார். அது குடும்பத்து உள்ள இருந்தாலும் வெளியே இருந்தாலும் சரி, எது எழுப்பினாலும் நீ ஒரு சாலமோனாய் மாறும்போது சுத்திலும் உனக்கு சமாதானம் கிடைச்சிடும். சுத்திலும் உனக்கு சமாதானம் கிடைச்சிடும். நீ அப்படிப்பட்ட புருஷனாய் இருப்பாய். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஊழியமாய் மாற்றுக்க ஸ்தோத்திரம். சுற்றிலும் சமாதானம், சுற்றிலும் சமாதானம். எல்லா வாய்த்திலும் சொல்லும், என்னை சுற்றிலும் சமாதானம், என் வீட்டை சுற்றிலும் சமாதானம், என் குடும்பத்தை சுற்றிலும் சமாதானம். சமாதானத்தை கர்த்தர் உங்களோடு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.